தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,80,000 தெருநாய்கள் இருப்பதாகவும் தெரு நாய்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் ராட்வீலர் நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்த கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. சென்னையில் 1,80,000 தெருநாய்கள் உள்ளதாகவும் ஒரு இடத்தில் பிடிக்கப்படும் நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் கொண்டு போய் விடப்படுவதாகவும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தெருநாய்கள் துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தெருநாய்கள் கடித்து பல்வேறு சிறுவர்கள், பெண்கள் அவதிப்பட்ட செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் தெருநாய்கள் குறித்து பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 1,80,000 தெருநாய்கள் சென்னையில் இருப்பதாகவும் துன்புறுத்தக்கூடாது அவைகளை என்றும் தற்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்திகளை சொல்லலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். தெருநாய் கடி சம்பவங்கள் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே சமயம் நாய்களை துன்புறுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர், சிறுமியர், வயதானோர் பாதிக்கப்பட்டதால் இது போன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் என்பவர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சென்னை மாநகராட்சி கால்நடை துறை அதிகாரி காமல் உசேன் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் சென்னையில் 1,80,000 தெருநாய்கள் உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு இடத்தில் பிடிக்கப்பட்டு நாய்கள் கருத்தடை தடுப்பூசி போடப்பட்டு மீண்டும் அதே பகுதியில் விடப்படுகின்றன. எனவே கருத்தடை 5 மையங்கள் உள்ளதாகவும் 10 மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன என தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் போது எத்தனை நாய்க்கடி சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த கால்நடைத்துறை அதிகாரிகள் உத்தேசமாக கடந்த ஆண்டு 20,000 சம்பவங்கள் நடைபெற்று இருக்கலாம் என தெரிவித்தார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நீதிபதிகள் தெருநாய்களை பிடித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகம் அமைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கு முறையான உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் இச்சம்பவம் விரிவான திட்டத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் தெருநாய் கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே சமயம் நாய்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். தெருநாய் பிரச்சனை தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து வருவதாக கூறி இந்த வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தெளிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.